கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விமான நிலையத்தின் பின்புறமாக ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் ராதிகா மேம். தற்போது இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இந்த 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. மகளிர் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் இந்த மாதிரி தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறது. குறுகிய காலத்தில் இந்த தீர்ப்பு என்பது மிக சரியான தீர்ப்பாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறது அப்படிங்கிறதான். கடுமையாக பாலியல் வன்முறை வழக்குகள்ல இப்படியான கடுமையான தண்டனைகள் என்பது தேவைப்படுவது அவசியமாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தண்டனை என்பது வரவேற்கத்தக்க அம்சமாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கான அரசின் செயல்பாடுகள் இன்னும் போதுமான அளவு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்தி வருகிறோம் அப்படிங்கிறதுதான். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கண்டன குரல்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கோம் அப்படிங்கிறதுதான். பெண்கள் பாதுகாப்பு அம்சத்துல இன்னும் கூடுதலாக அரசு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலத்திலேயே தீர்ப்பு வந்திருக்குது அப்படிங்கிறத நல்ல அம்சமா பாக்குறோம் அப்படிங்கிறதா சொல்லுங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி மேடம்.